ஏய் நீ எந்திரிச்சு வாயா. எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்லை, அது எந்திரிச்சா என்னையால எந்திரிக்க முடியலை. ஒன்று என்னை எந்திரிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை எந்திரிக்க சொல்லுங்க. மனித ஜென்மம் தானா? துப்பா ஐயா, உள்ளதும் உள்ளே போயிரு. ரோசப்பட்டு ஒன்று எந்திரிக்க சொன்னா அதில் கொஞ்சம் கூட ஒரு நல்ல அறிவு வேணாமா? சிந்திக்கிற அறிவு. அந்த அறிவு இருந்தாலும் எந்திரிக்குது இல்லை, இல்லாட்டி நானும் எத்தனையோ மாத்திரையை போட்டுட்டேன். எது? கவேட்ரா, சுவேட்ரா, முஸ்லீரா, மேன் பவர் 100, மெல்கோ கைன், ஆல்ட்ரோஜைன், ஜிம்பாலா, சுரோபஜானி, லெடிக்கின், ஜோரோ, அல்ட்ரோக்கின், ஷடோ, இட்ரிஜல், ஜடோ புண்டா, லோடி கிங்கி, ஜன்புரா, இத்தனை மாத்திரையும் போட்டேன். எந்திரிக்குது இல்லை. உங்கள் பேச்சை கேட்டு எப்படி எந்திரிக்க? ஏயா இத்தனை பேர் சொல்ற மெடிக்கல் காரனுக்கு இத்தனை பேர் தெரியாதப்பா? மெடிக்கல் காரனுக்கு நான் தாண்டா எழுதி கொடுக்குறேன். நாராயண வந்தாலும் எந்திரிக்க, நாராயண வந்தாலும் எந்திரிக்க சொன்னேன். ஒன்னு எந்திரிக்க சொன்னியா? அது ஒன்று எந்திரிச்சு ரொம்ப நாளா ஆகுது. எந்திரி எந்திரி. கடவுளே கடவுளே, கடவுள் வந்தாலும் எந்திரிக்காது. ஒரே மிதி. தாங்களே எழுந்திருக்க சொல்லியிருக்கேன். எழுந்திருங்கள். அலட்சியம். செந்தமிழ்ல சொன்னா மாதிரி தாங்களே எழுந்திருக்க சொல்லியிருக்கிறேன். வாருங்கள் வாருங்கள் ஐயா. கூப்பிட்டு எம்மோடு உரையாடுவதற்காக தாங்கள் எழுந்திருக்க சொன்னாதான் முடியும். உனக்கு துணி நனைஞ்சிருச்சா? இது நாச்சு நெட்டா இருக்கேன். போ தண்ணி எடுத்துட்டு போ. நான் எத்தனையோ பேச்சு இந்த காட்டுக்குள்ள பார்த்திருக்கேன் சாமி. ஆனால் அவர்கள்ட்டெல்லாம் எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை சாமி. உங்கள் முகத்தை பார்த்தா உங்கள்கிட்ட நான் நமஸ்காரம் வாங்கன்னு போல இருக்குது சாமி. நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. என்னையா அது நமஸ்காரம்? எதியா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? ஆமா. நமஸ்காரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் தெரியுமா? 5 வகைப்படும். ஏக நமஸ்காரம், துபாங்க நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பண்டாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? குத்து நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரத்திலே குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்லை, எங்கள்ல இருக்கு. அது என்ன உங்கள்ல இல்லை எங்கள்ல இருக்கு அப்படின்னா? நமஸ்காரம் தான் உங்கள்ல இல்லை எங்கள்ல. அப்படின்னா நீங்க யாரை வணங்குறீங்க? எம்பெருமே முருக பெருமான முருகனை தானே வணங்குறீங்க. அதுல மாற்றம் இல்ல. முருகனை வணங்குற நீங்க எங்க பட்டைய காணாம? எந்த நேரத்தில் எதையா போய் ஞாபகப்படுத்தி விடுற? பட்டு அது மாதிரி வருமா? வக்கால ஓலியை எத்தனை பாட்டில் விக்கெட்டு பட்டை மாதிரி வருமா? கடுக்கா கொட்டை, காஞ்சிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெல்லம், அழுகி போன அண்ணாச்சி பழம், முன்னால் மாறி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாங்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு அதுக்குள்ளே எல்லாம் ஒன்றா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டு ஆகா ஊரல் போட்டவன் இருப்பான் பாரு விருதம். செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டின பொண்டாட்டிக்கிட்டே படுக்க மாட்டேன். ஏன்? தூக்கி வச்சு எரிச்சா பட்டை வழியாதான். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சும் குண்டை எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்ட தண்ணியில் படுக்கிறவன் ஒரு டாப்பை அடித்தான்னா 4448 நரம்பில் போய் பாயிற அந்த பட்டையை போய் ஆகப்படுத்தி விட்டுட்டீங்களே சாமி. கொரோனா நேரத்தில் ஒன்றுமே கிடைக்காம குக்கரில் சாரையும் காய்ச்சி குடித்த சண்டாலை சாமி. என் பொண்டாட்டி சொன்னா, என்னை விட்டுட்டு இப்படி சோறாக்குறியே, ஓ என் மேலே இவ்வளவு பாசமானு சொன்னான். விசில்லையே வாட வந்த உடனே எட்டி உதச்சா பாரு 5 லிட்டர் குக்கரு வெடிச்சே போச்சு. அதை போய் இப்போ யாபகப்படுத்தலாமா? திருநீர் பட்டையா? திருநீர் பட்டை. திருநீர் பட்டையா? அதையா நீ மொட்டை மொட்டையா? நீதான் மொட்டை மொட்டையா கேட்டு தொலைற. மொட்டை மொட்டையா நான் சொல்றேன். பட்டைன்னு சொன்ன உடனே நான் கூட சாராய பட்டைன்னு, சாராயத்துக்கு பேரு திருநீர் பட்டை. சாராய பட்டை இல்ல, திருநீர் பட்டையா அடிக்கல. இப்போ நான் அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டீங்க? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். ஏய் சாமி கும்பிட போதாத பட்டையை அடிக்கணும். சரி பட்டை அடிக்கிறியா? இந்த பட்டைக்கு என்ன மந்திரம் சொல்லுவேன்? மந்திரமெல்லாம் இருக்கு.
முருகன் தானே வாங்குறீங்க. ஆமாம். ஓம் சரவணப வாங்குற மந்திரம் சொல்லுவீங்களா, வேற என்ன மந்திரம்? ஓம் சரவணப வாங்குற மந்திரம் தானே. சும்மா ஐடியா, அது சரிப்பட்டு வராது. அவ அண்ணன் விநாயகப் பெருமான் ஓம் விக்னேஸ்வராய நமக அந்த மந்திரமா? சும்மா இருக்க, அந்த ஆளு அண்ணன் தானே அவரு. அவருடைய தந்தை இருக்காரு, ஓம் நமச்சிவாய நமக அந்த மந்திரமா? அந்த குடும்பத்துல இருந்து நாங்க சொல்லவே மாட்டோம். ஓ, காக்கும் கடவுள் இருக்கின்றாரே, ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரமா? நாராயணமும் இல்லை, கோராயணமும் இல்லை. வேற என்ன மந்திரம் ஐயா சொல்லுவீங்க? எங்களுக்குன்னு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? 2 எழுத்து. அப்படி சொல்ல வேண்டியதானே. வாசி 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 என்று சொன்னாலே சிவா சிவா என்ற ஒரு நாமம் உருவாகியது. அந்த சிவா என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று சொன்னாங்களே. சிவாங்கிற 2 எழுத்து மந்திரமா? உன் இஷ்டத்துக்கு சொன்னா அது நமக்கு ஒத்து வராது. ஓ, மரா 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 என்று கூறி ராமா 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 என்றது உலகிற்கு காக்கும் மனிதராக திகழ்ந்தாரே ராமர். அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரமா? ராமாவும் இல்லை, கோமாவும் இல்லை. சும்மா அந்த மந்திரத்துக்கு இதுக்கு தீட்டு. ஓ, சீதா 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 என்ற அந்த 2 எழுத்து மந்திரமா? சீதா மந்திரத்தை சொன்னா ஓதா விழுந்து போகுது. சும்மா இது அது இல்லையா. வேற என்ன 2 எழுத்து மந்திரம்? 2 எழுத்து. அது என்ன? முதல் எழுத்து ஆ. அப்படி சொல்லியா? உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்து உயிர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. உலகத்துல இதுக்கு மாதிரி மந்திரம் எங்கேயுமே இல்லையா? ஆமா, உயிரை கொடுக்குறோம். 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஆமா. 2வது எழுத்து என்ன எழுத்து? பாரா. மெய் எழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுத்தீங்க பாத்தீங்களா? ஆமா, மெய்யை கொடுக்குறேன். உயிர் 12 ஆ என்ற எழுத்தையும் மெய் 18 இம் என்ற எழுத்தையும் உயிர் எழுத்து 216 எழுத்திலே மா என்ற எழுத்தையும் சேர்த்தால் அம்மா என்று வருமி. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொருமிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே. அம்மா என்ற 3 எழுத்து. ஆமா ஆமா, அம்மான்னு வர்றதுக்கு தான் அந்த நமஸ்காரமே. ஆனா நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு மாவை சேர்க்குறீங்க. என்ன அம்மு அம்முன்னா கூப்பிடுவாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஏன் அவசரப்பட்டு சேர்க்குற? அது 2 வருஷம் சென்று 2 வருஷம் கழிச்சா மாவை போடுவாங்க. அப்புறம் தான் மாவை சேர்க்க முடியும். சரி, இந்த மந்திரத்தை எங்கே, யாரு, எப்பப்ப, எந்த மாதிரி சாமியை போய் எங்கே போய் கும்பிடுவீங்க? ராஜா, எப்பா ஐயா ராஜா, சொல்லுப்பா. இதை யாரும் விவரமா நான் எதையுமே முழுமையா கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இறங்குறது எதுலையுமே. நீங்க ஒரு ஆள் தான் இதை நீங்க எப்படி செய்வீன்னு கேட்டது. அது உண்மைதான். கேட்டதுனாலதான் நான் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இது வெளியிலையும் தெரிஞ்சிடக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. நாடகம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியக்கூடாது. ஐயா, நீர் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். மைசெட்டுக்காரருக்கும் தெரியக்கூடாது. அவருக்கு தெரியாது சுத்தமா. நான் என் பொண்டாட்டி குப்பியும் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிடுவோம். ஏய், காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லியா? சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்கிறோம்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது, வேறு வாடகை வரும். எங்கள் இஷ்டத்துக்கு தான் குளிக்க முடியும். சாமி கும்பிட்றதுக்கு வேறு என்ன சம்பந்தம்? சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிடுவோம். சரி. அப்புறம் 7-8 மணிக்கு இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறதுனா சாப்பிட்டுருவோம். சாப்பாடு இறை எடுக்கிறது. ஆமாம். அப்புறம் 9 மணிக்கு பிள்ளையெல்லாம் தூங்க போட்டுருவோம். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. சாமி கும்பிட போறீங்களா? சாமி கும்பிட சாமி கும்பிட போயில பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும்யா. வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இந்த சாமி எப்படி கும்பிடணும், ஐதீகங்கள் என்ன அப்படிங்கிற ஐதீகத்தை நம்ம சொல்லி கொடுக்குறதா? அதை விட்டு பிள்ளைய தூங்க போட்டு நீ சொல்லுவியா? என்ன பேசுகிறீ? கோவிலுக்கு போய் கோயிலில் உட்காந்து இப்படிதாப்பா காப்பு கட்டணும், இந்த மாதிரி தான் நம்ம ஐதீகப்படி காலகாலமாக அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் காப்பு, இது இந்த மாதம் தான் கட்டணும், இன்னும் கிழமை தான் காப்பு கட்டணும், இது மாதிரி தான் சாமி கும்பிடணும், இதுக்கு இத்தனை மந்திரம் சொல்லணும், இத்தனை படைப்பு படைக்கணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்யா. உன் பேச்சை கேட்டால் என் குடும்பம் உருப்பிடும். நல்லா புத்தி சொல்கிறேன். அதெல்லாம் 15 வயசுக்கு மேலே அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க சாமி கும்பிடுறதா. விவரம் தெரிஞ்சுட்டா அப்புறம் தெரியாமல் என்ன செய்யும்? அப்புறம் பிள்ளையெல்லாம் தூங்கின உடனே நாங்கள் இந்த நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தனியாக குடிசை வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? வீடு கட்டினா வீட்டுக்கு பூஜை அறை இருக்கும்ல. ஆமாம், அது மாதிரி. அப்புறம் 10 மணிக்கு என் பொண்டாட்டி கூப்பி அந்த குடிசைக்குள்ளே போய் மல்லாக்க படுத்துக்குவா. ஏய், கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. கோவிலை வலம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தினருகிலே கால்கள் 2 நீட்டி கைகள் 2 நீட்டி குப்புறப்படுக்கணுமியா. உடம்புல உள்ள அனைத்து பாகங்களும் மண்ணிலே படச் செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம்.
ஏன்னா எந்த நமஸ்காரம் பண்ணாலும் இந்த சாஸ்திர நமஸ்காரத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. அதனால குப்பரத்தையும் படுக்கணும், மண்ணில் படுக்கணும், கொடிமரத்தின் அருகில. என்ன பேச்சு பேசுகிறீ? மல்லாக்க படுக்கணுங்கிற என்னையா சாமி கும்பிட போன நீ? யார் யா உனக்கு இந்த சாமி கும்பிட சொல்லி கொடுத்தது? ஏயா திட்டுற? போய் மல்லாக்க படுக்கிறவங்கிற நீ? என்ன மல்லாக்க படுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கும் வருது? குப்பரத்தையா படுக்கணும் கோயில்ல போய். நீ என்னையா பேசுற? யோசிச்சுதான் பேசுறியா? என்ன கொடி மரத்து அடியிலாம் குப்பரை படுக்கணும், அப்புறம் குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல இருக்குடா. அப்புறம் நான் வெளியில நிற்பேன். சரி, முதல்ல என் குப்பி தான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. அது கூட நீ சொல்ல மாட்டியா? அவன் தான் ஆரம்பிப்பா முத எழுத்த. என்னன்னு? இந்த ஆவோட அந்த 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 அதை காட்டுவா கிளம்புறது மாதிரி, இது மாதிரி கிளம்ப ஆசை. அப்படித்தான். அப்படி சொல்லியா? உன் பேச்ச கேட்டா உசுறு தான் போகும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா சொல்ற? உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம். சாமியை வருந்தி கும்பிடணும். வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடும். கிளம்புனா நீ சாமி வந்துடும். ஐயோ கடவுளே. சரி சாமி, நான் ரெண்டாவது எழுத்த சொல்லுவேன். எப்படி? அவ உள்ள படுத்துக்கிட்டு நான் சொல்லுவாங்க, என்னைய விட நீங்க தான் சூப்பரா பட்டு. அப்படி சொல்லியா? நான் வெளிக்கு தான் வரும். என்னையா பேசிக்கிட்டு இருக்கியா? அவ வேகமா சொல்ல மந்திரத்தை. ஆம்பா நான் பாரியா திடுன்னு ஓடி அவ மேல குப்பரப்படுத்திக்க குடிசைகளை அவ வேகமா சொல்லுவா. முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். நாராயணா நாராயணா நாராயணமா அப்படி பண்ணுவாரு. நாராயணன் பண்றாரா? என்ன பேசுற நீ குத்து நமஸ்காரத்தை பத்தி? நான் என்ன கேட்கிறேன், நீர் என்ன சொல்லுகிறீர்? சாமி எப்படி கும்பிடுறது, ஐதி என்ன? இத சொன்னா நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ உலகத்திலேயே இந்த சாமினால தான் நல்லா இருக்கிறது குடும்பம். சோத்துனால நல்லா இருக்கிறது இல்லை, வீட்டுனால நல்லா இருக்கிறது இல்லை, கவிச்ச குழம்புனால நல்லா இருக்கிறது இல்லை. இது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சரி, நான் கேட்கிறேன், யாருன்னு தெரியா தெரியலையா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே யாரு தெரியுது, யாருன்னு கொண்ட தெரியுது, கொச்ச தெரியுது, விலாசம் இல்லையா? விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னமா வாதனே? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதர் என்று நாமது. நாரதரியா? நாரதர் நீதான், நான் தான். நல்ல 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 நாரதர்னு நீங்க முதல்லயே சொல்றது இல்லையா? இதனால என்ன இருக்கு? எப்ப சொன்னாலும் நாரதர் நாரதர் தானே, வேற வேஷம். அதுக்கு சொல்லல, வேற எதுக்கு? நீங்க ஊர் உலகம் பூரா சுத்துறவர், 14 உலகம் சுத்துறவர். நான் பாட்டுக்கு இந்த குத்து நமஸ்காரத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க பாட்டுக்கு போற வழியில யாராச்சும் கிடைச்சா செஞ்சுட்டாங்க. என்ன பேசுகிறீர்? 3 ராசி வருத்தவன், மூணையுமே அறுத்துட்டியலா? கொன்னே விடுவேன். சரி, வெறுத்ததுக்கு அறுத்ததுக்கு சம்பந்தம்லாம் பேசுகிறது. சரிங்க சாமி. இல்லை அப்போ நான் சொன்னதையே நீங்கள் நினச்சிக்கிட்டதுக்கே போகாதீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்ன இப்படி கோட்டை ஒரு பக்கம் சும்மா கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன் நம்ம ஒரு பக்கம். ஏன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு பொட்டைக்கோழி சேவக்கோழி எல்லாம் அடித்து கறி போட்டு ரசம் வச்சு இப்படி உட்காந்து நாடகத்தை பார்க்க உனக்கு பிடிக்கவே இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் கலகம் பண்ண வந்தேன். ஏன் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை கெடுக்கணுங்கிறீங்க? அப்படி இல்லை, நான் என்ன சொல்றீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமாகவே இருந்திருந்தா துன்பம் என்றால் என்னவென்று தெரியாமல் போயிடும். ஒரு மனிதனுடைய துன்பமாக இருந்து கொண்டிருந்தால் இன்பம் என்றால் மனிதனுக்கு என்னவென்று தெரியாமல், இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. அதற்கு தான் எடுத்துக்காட்டு கலகப்பிரிய நாரதர். ஆரம்பத்தில் கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன். கலகத்தை செஞ்சு வச்சுட்டு போறவன் கிடையாது, நலத்தை உருவாக்கக்கூடியவன். எல்லாம் கலக்கிறிய கலகத்தை
நான் கலப்பம்னு நினச்சி தான் ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டேன். அவரு கலந்துட்டார் போல இருக்கு அங்கிட்டு போய். நான் சும்மா நிற்கிறேன். ரொம்ப ஆமாம், இந்த கலகம் பண்ணுறது உங்களுக்கு பரம்பரை தொழிலா? இடையிலே வந்த தொழில். இடையில எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில் இடையிலே வந்த தொழில் கலகப்பிரியர் நாரதர் என்று. யாரை நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? ஏய், தக்கன் கொடுத்த சாபம் செவிட்டு போயிடலாம் நீ. தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில் அப்படி சரி, உங்கள் அப்பா இருக்காரு. நான் இருக்காரா இல்லையான்னு கேட்கல. அப்பான்னா அப்புறம் அப்பாவை சொல்ல முடியும். உங்கள் அப்பா நாமதேய பிரம்மா, அவருக்கு படைக்கிற வேலை. படைக்கிறார்னா உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசினை படைப்பது எங்க அப்பா. 84 லட்சம் ஜீவராசி. நாங்க ஒரு யோனி 70 தொற்றம் 84 லட்சம் ஜீவராசிகளை படைப்பது எங்க அப்பா. 84 லட்சம் ஊர்வன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை நாற்கால் ஒரு வப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாவரம் 4 84 லட்சம் ஜீவராசிகள். ஓ, அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் ஆயிலியம் அஸ்தம் இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா? ஜாதகம் பார்க்குறவரா? விடிஞ்சு போய் தூங்கவே மாட்டேன். 3 மணி ஏற்றி ஜாதகம் பார்க்குறதே வேலை. நாங்கள் தெரியுமா? மச்சம் குர்ம வராக வாமனம் ரணவம் இனவம் சைவ லிங்கம் மெடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்த மார்க்கனை ஆக்கினையும் பிரம்மாண்டம் பத்மம்னு சொல்லக்கூடிய 18 புராணம் உள்ள இருக்கக்கூடியவன் நாங்கள்லாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தை ஒன்று சேர்த்து ஒரு வருஷம்னு கொண்டு வந்தால் புகழ் கல்வி வெளி வெற்றி நன்மக்கள் பொன்னில் நல்கும் நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் 16 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி பேரன். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளாச்சு. பிரபவ விபவ சுக்கில பரமதுத பிரசுரபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வர விக்தானியா பிரமாதி விக்ரமா விஷ்ணு சித்திரபானு. சித்திரபானு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா சர்வசித்து சர்வதா விரோதி உக்குரு கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங் சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ் பராபவ கீழக சௌமிய சாதன விரோதிகிருது பரிதாபி பிரமாதீச ஆனந்த ராட்சச நலா பிங்கள காலசுத் சித்தார்த்தி ரவுத்திரி துன்மதி துந்துபி ருத்ரோகாரி ரத்தாச்சி குரோதன அச்சே அப்படி சொல்லணுமியா எனக்கு தெரியும். என்னடா அந்த வருஷங்களை எல்லாம் அப்படி சொல்லிட்டு இடையில நிப்பாட்டிட்டு மறுபடியும் நம்மளை சொல்றானேன்னு நீங்க உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கலாம். மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இல்ல அது அப்படி இல்லை. நீங்க எப்ப அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரம் திருவாதிரை புனர்வசம் சொன்ன உடனே நான் என்ன கேட்டேன், உங்களை ஜாதகம் பார்க்குறவரான்னு கேட்டேன். ஆமான்னு நீங்க சொன்னீங்க. ஒரு ஜாதகம் பார்க்குறவருக்கு நிச்சயமாக 27 நட்சத்திரம் தெரிந்திருந்தால் 12 ராசி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மனிதர்களுக்கு சொல்றது 27 நட்சத்திரம் 12 ராசி தானே. நவக்கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத இந்த மாதங்கள்லாம் சொன்னீங்கல்ல, மாதங்கள் கிழமைகள் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மனிதனுடைய அது வயதை நிர்ணயிக்கக்கூடியது என்னன்னா வருஷம் தான். வருஷத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அது உங்களுடைய நாவால் சொல்ல வேண்டும், எனது செவியால் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சொல்ல சொன்னேன் நான். அப்புறம் உங்களை ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் ஏன் மாறி மாறி சொன்னேன், ஏன்னா திறமைகள் உங்களிடம் இருக்கிறதா என்பதை ஒளிந்திருக்கிறதா என்பதை கவனிப்பதற்காக. ஏன்னா ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும் தான் பேசுவாங்க, நகைச்சுவை இருக்காது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் பண்ணுவாங்க, உருவ ஒற்றுமை இருக்காது, ஆன்மீகம் இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமையை மட்டும் வச்சுக்கிட்டு நாடகத்துக்கு வருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஆன்மீகம், நகைச்சுவை, உருவ ஒற்றுமை அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கிறது. என்றுமே அது மென்மேலும் வாழ்க வளர்க வாழ்க பல்லாண்டு. உங்களை மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறவங்க உள்ள இருந்தால் அழைத்து வாருங்க, நல்லா ஆசையை கூற வேண்டும் என்பதற்காக. எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? அழுகலை சாமி, ஆனந்த கண்ணீர். உண்மையில் உங்கள் பேச்சு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாமி. ஆனால் சந்திக்கும் பொழுது நான் உங்களையே சந்திக்கணும்னு என் மனசு சொல்லுது. நான் என்ன பண்ணுறது சாமி? அந்தளவுக்கு சாமி நான் இது மட்டும் படிக்கலை சாமி. புராணம், இதிகாசம், காவியம், நாடகம், நிருத்தம், சட்டப்பிரமம், வைத்தியக்கலை, மாந்திரிக கலை, ஜோதிடக்கலை, அது மட்டும் இல்லை சாமி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 4 அடி 2 அடி, பிரபஞ்ச உற்பத்தி, கல்லாடம்,
இதெல்லாம் நான் படிச்சதுனால தான் சாமியோ. உங்கள் நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளைச்சாமி வந்தால் சனியேங்கிறாங்க. என்ன எனக்கு பிடிக்காதவங்க பூரா நாரதங்க தான். ஆனால் நீங்களும் பாடா படுத்துறாங்க. என்ன சாமி பண்ணுறது? இப்பெல்லாம் வலைதளம் வந்துருச்சு. சின்ன சின்ன பயல்கள்லாம் இந்த நாரதர் வேஷம் போடுறவங்க யாருமே புத்தகத்தை வாங்கி படிக்கிறது இல்லை. அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை மேடையிலே கேட்கும் பொழுது தெரியாமல் கிடந்து அப்படியே தடுமாறி எவ்வளவு மேடையில் தெரியுமா இந்த வெள்ளைச்சாமி அவமானப்பட்டிருப்பேன். இதுதான் உண்மை. இந்த அவமானம் தாங்காமல் விடிஞ்சு போய் நாடகத்தை முடிச்சுட்டு திருச்சி மலைக்கோட்டை போய் ஒவ்வொரு புத்தகங்களையும் வாங்கி படித்து அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கிறது அந்த எந்த புத்தகத்தில் இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் சாமி. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுகிறத பூரா யூடியூப் சேனலில் பார்த்துவிட்டு ஒரு 4 சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மற்றவங்க பேசுகிறத பூரா நோட்டில் எழுதி காப்பி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வர்றாங்க நாரதங்க. கடுப்பு மயிரா இருக்குங்கிற பிடிக்கல. நம்ம ஏதாச்சும் அந்த பயல்கள்கிட்ட பேசணும்னா கடந்து முழிக்கிறாங்க. ஊருக்காரங்க சொல்கிறாங்க, உன் அனுபவம் என்ன அவங்க அனுபவம் என்னையா, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. அதனால் நான் யார்கிட்டையுமே அதிகமாக பேசுகிறதில்லை சாமி. ஆனால் உங்களுடைய பணிவு இருக்கு, குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரினா என்னை கோபுர கலசத்தில் கொண்டு போய் வச்சுட்டீங்களே சாமி. உண்மையிலே உங்கள் மனசு அருமையான மனசு சாமி. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அக்காலம் ஓடி அந்த நாரதங்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னே தெரியலை. போன பிறவில அவங்கெல்லாம் நீங்கள் கோவப்படக்கூடாது, நீங்கள் கோவமே அதுலேயும் பாருங்களேன், அந்த பயலுக மாதிரி நீங்கள்லாம் ஒரு வேளை இவனுக்கு வருஷத்தில் பிரபப விவா சுக்கில பிரமதுதா பிரசுரபத்தி ஆங்கிரசா ஸ்ரீமுகா பவா யுவா தாது இதோட நிப்பாட்டிட்டீங்க பாருங்க. ஒரு வேளை எனக்கு தெரியலைன்னு வச்சுக்க, என்ன மயிருக்குடா வந்தான்னு கூட நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன், தெரியலை அப்படின்னா நீங்களாம் அவமானத்தைப்படுத்துங்க. உண்மையிலே நல்லா இருக்கணும். எல்லாம் படித்த என்கிட்ட நீங்கள் வந்து பேசி கோட்டையூர் தெற்கு தெருவில் வந்து பெருமாள் ராஜுங்கிற மாடு வெள்ளைச்சாமி கிட்ட புடி விட்டு போச்சு, ரொம்ப கேவலமாக போயிடும். இந்த பகுதிக்கே நீங்கள் வர முடியாது. அந்த பயலுக மாதிரியே நீங்களும் வெள்ளைச்சாமிக்கு பயந்து, வெள்ளைச்சாமி படிப்புக்கு பயந்து, வெள்ளைச்சாமி வச்சுருக்கிற புத்தகத்துக்கு பயந்து நீங்களும் ஒதுங்கி போறீங்க பாருங்கள். அதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு வெள்ளைச்சாமிக்கிட்ட பேசி இந்த மேடையில் தோற்று போய் பெருமாள் ராஜுங்கிற இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்க முடியும். இப்படித்தான் இருக்கணும். அவங்க மாதிரியே நீங்களும் ஒதுங்கி போறிய பாருங்க. இப்படித்தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு. உங்களை செஞ்சதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம அடிக்கணும்ல. ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கலனாலும் ஏதோ ஓரளவு நான் படிச்சேன். இது மாதிரி சொல்ல மாட்டேங்க. எவ்வளவு மண்டக்கண மாதிரிமா பேசுறாங்க. நீங்க எப்படி பணிஞ்சு போறீங்க? இந்த பணிவு தான் வேணும். உங்களையெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன். அப்பவே நீங்க இந்த நாடகத்துக்கே வரக்கூடாதுன்னு நீங்க வந்திருக்கவே கூடாது. உண்மையாகவே நினச்சிருந்தேன், நீ இருக்கு வரல நாடகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஐயா வந்த நேரங்காலம் வந்து நான் உங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு. அதோட முடிச்சுக்கிட்டு போமா. ஏன்னா உங்களை கூட கோபுரத்தின் உச்சியில் வச்சேன். வைக்கணும்ல. என்னை கொண்டாந்து கீழே தள்ளினீங்க. தள்ளணும்ல. என்ன பேசுறிய பேச்சு? அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, அறிவாளி, நிறைய நாரதரில் ஓடி ஓட விரட்டியிருக்கீங்க. இது மாதிரி உள்ளவங்கள்ட்டெல்லாம் ஒதுங்கி போயிடணும். வாயை கொடுத்து அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. நான் எங்களால் அந்த திறமை இருக்கா இல்லையான்னு எனக்கு உண்மையாகவே தெரியலை. இருக்காது.
ரொம்ப சிறப்பு. 20 வருஷம் ஆகட்டும் முடியாது. ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேப்பேன், நீ புடிக்கிற வெட்டி புண்ணாக்கு. நீ ஒரு ஆள் மயிலாட எனக்கு. டேய் நீ ஒரு ஆளுன்னா அறிவு இருக்கணும் உனக்கு. அடி முட்டாப்பைய நீ. உன்னை எந்த அளவுக்கு உயர்வு படுத்தி பேசுறீங்க. ஒரு வார்த்தை தவறா சொன்னா ஆன்மீக சிந்தனையாளன், உருவ ஒற்றுமையாளன், நகைச்சுவை பெருமைப்படுத்திருக்க தெரிய வேணாமா? ஒரு நல்ல அறிவாளிக்கு தெரியும். உன்ன மாதிரி அடி முட்டாப்பையலுக்கு தெரியுமாடா? நடுங்குறான். எவன்டா ஓடுறவன்? நாரதெல்லாம் உன் வீட்டுல வேலை பார்க்குறவனா இல்லை உன் வீட்டில் மாடு வைக்கிறவனா? நாரதங்கிற முகரையை உடச்சே விடுவேன். வெள்ளச்சாமி மரியாதை கெட்டு போயிடும். நான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பேச்சோட பேச்சா சொல்கிறேன். அவங்க வந்தாங்க, நாரதை கிண்டல் பண்ணுறியா நீ? இந்த பார், கொட்ட கொட்ட குனிவோனு முட்டாள், குனிய குனிய கொட்டோனு முட்டாள். நீ ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்துருக்க. போன நாய் ஒரு நாயாவது திரும்பிருச்சுன்னா நீ வாழை சுருட்டி சத்தியமங்கலம் போயிருப்ப. பேச்சா பேசுற நீ? ஏய் நீ சரியா நான் உன் பேச்சுக்கிட்டு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நடிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடித்தேன், அவ்வளோதான். அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தமா? உன் நடிப்பு என்ன, உன் வேஷம் என்ன? வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நீ நடிக்கிறமியா? பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பயல. போட்ட வேஷம் பன்னி வேஷம், உனக்கு என்ன வைப்பாங்க அதை தின்ற. என்ன பேசுற நீ? மரியாதை கட்டுறேன். உனக்கு மரியாதை மதிப்பு கொடுத்த நேரத்தில் பேசிட்டு இருந்தேன். போனாங்க வந்தாங்க அவங்க இவங்க. இந்த வெங்காயத்தை பார்த்தா உனக்கு நடுங்குதான். கிழிச்சு கேப்பேன் புடுங்கி. அண்டா நீ ஒரு ஆளா எனக்கு? வெள்ளச்சாமி நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மேடையில் நீ என்ன வேணாலும் பண்ணு. சவுடால் பேசின பெருமாள் ராஜன் பேர் போட்டிருந்தா தப்பிச்சிருவாரு. நாரதன் பேர் போட்டா தப்பிக்க முடியாதுங்க தெரியும். கொண்டே அத்து விடுவேன் கொண்டே. சரியா? ஏய் நீ சரியான ஆம்பளை. இந்த மேடையில் நீ என்ன வேணாலும் ஒன்றே செய், அதையும் இன்றே செய். செய் இல்லைன்னா செத்து மடிடா. இந்த மானங்கட்ட உசுரை ஏன்டா வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு வைக்கிற? ஒரு மனிதன் பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு இரண்டே முறை தான் வாழ்றேன் மனுஷன் உயிரோட. பிறந்தோம் இறந்தோம், அதுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடக்கூடாது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே நீ இந்த உலகிற்கு என்ன சாதனை பண்ண? அடுத்தவளுக்கு ஒன்று, அடுத்தவளுக்கு உன்னால என்ன பிரயோசனம்? நிரூபிச்சுட்டு போடா, நிரூபிச்சுட்டு போ. என்ன பேசுற நீ? கிழிச்சு என்னைய வாயில அசிங்கமா வர வச்சிடாத. நான் ஒரு நாரதரா நாகரிகமா பேசணும்னு முடிவு பண்ணிருக்கேன் முதல்ல. புரியுதா? வானர மனிதனின் நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்தனம் ஞானமும் கல்வியை நவீன நூல்களும் ஈனரு குறைத்தில் இடறதாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா என்ன தெரியுமா? குரங்குன்னு அர்த்தம். வானரம் மனிதனின் நினைய. ஒரு மரத்துல வானரம் இருக்கு, குரங்கு இருக்கு. அதே மரத்துல தூக்கணங்குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. மழை பொழிந்தது, குரங்கு நனைந்தது, குருவி நனையாமல் தூக்கணங்குருவி. அந்த குருவி கேட்டது, குரங்க குரங்க எரும மாடு மாதிரி இருக்கியே, உமக்கு 5 அறிவு, எமக்கு 4 அறிவு. 4 அறிவு படைத்த நான் எனக்கென்று ஒரு கூடு கட்டி வெயிலில் காயாமல் மழையில் நனையாமல் இருக்கிறேன். 5 அறிவு படைத்த நீ உனக்கொன்று ஒரு வீடு கட்டதில்ல. அதை கட்டத்தான் தெரியல, மழையிலே நனையாமல் கூட இருக்க தெரியலையா? கேட்டது உடனே குரங்கு கோவம் வந்துச்சு. நமக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா? தாண்டி போய் கூட்ட பிச்சுச்சு. உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? நல்ல அறிவாளியா சிந்திக்கணும். ஞானசன் சொல்லலாம், உன்ன மாதிரி ஈன பயலுக்கு சொல்ல முடியுமாடா? சும்மா அவன் வந்தா இவன் வந்தாங்கிற வார்த்தையை விடக்கூடாது. முடிஞ்சா இந்த மேடையில் என்ன வேணாலும் பேசு. புத்தகம் வாங்கினோம்னு இல்ல, அது வாங்கினோம்னு இல்ல, பேசி பாடுற. இனிமே நாரதங்க சொன்ன மூக்க உடைச்சே விடுவேன். மரியாதையா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். புரியுதா? போ உள்ள போ, படிச்சு சொல்ல சொல்லு.